முதல்ல யாவரும் சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஆசையோடு அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுது நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். அவரை உயர்த்த உயர்த்த ஒரு ஆசீர்வாதம், அவரை ஆராதிக்க ஆராதிக்க ஒரு பெரிய மேன்மையே கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். எத்தனை ஆசையோடு வந்திருக்கிறீங்க? நான் அவரை ஆராதிக்க போகிறேன். என் சிறுமையிலிருந்து நான் கர்த்தரை துதிப்பேன். இந்த ஸ்தானத்திலிருந்து நான் ஆண்டவரை உயர்த்துவேன் என்று சொல்லி ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், சேர்ந்து உம்மை ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, சேர்ந்து என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், சேர்ந்து உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். உன்னை அவர் தாயின் கருவிலிருந்தே தோன்றுவதற்கு முன்பதாகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரே. தாய்க்கும் மேலான ஒரு அன்பை நமக்கு காண்பித்துக் கொண்டு இருக்கிறாரே. அந்த ஆண்டவருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழு பலத்தோடு நான் அவரை ஆராதிப்போமா? சந்தோஷத்தோடு. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. இன்னொரு முறை கூட. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. என் ஆயுள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, சேர்ந்து என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். கையை உயர்த்தி உம்மையே ஆராதிப்பேன், சேர்ந்து உம்மை ஆராதிப்பேன், சேர்ந்து உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவரை பார்த்து சொல்றீங்களா? எஸ். எத்தனையோ முறை இடறி விழுந்த பொழுதிலும், மனுஷன் புறக்கணித்த நிலைமையில நீங்க இடறி விழுந்த நேரத்திலையும் கர்த்தர் தேடி வந்து உங்களை தூக்கினாரே. அந்த ஆண்டவருக்கு நாம் எண்ணத்தை செலுத்துவோம். உலகத்துக்கு பின்பதாய் ஓடிக்கொண்டிருந்த நமக்கு கர்த்தர் கிருபைகளை நமக்கு பின்பதாய் தொடர செய்தாரே. இனி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களையே நான் பின் தொடருவேன் என்று சொல்லி. ஆமென். கைகளை தட்டி. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. சத்தமாம். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், சேர்ந்து உம்மையே ஆராதிப்பேன். தலைக்கு மேல கைதட்டி ஆராதிப்பேன். நாமே உம்மை ஆராதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. எஸ். எல்லா பிள்ளைகளும் நல்ல உற்சாகத்தோட நல்ல அசைஞ்சி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமே. ஓ
பாவி என்று உன்னை தள்ளின பொழுதிலும் கூட இயேசு கிறிஸ்து அன்போடு நம்மை அணைத்துக் கொண்டாரே. கர்த்தர் இன்றைக்கு உன்னை அவருக்காய் அவர் சேர்த்து கொண்டு இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, இனி நான் உலகத்துக்குரியவன் அல்ல, என் தேவனுக்குரியவன். இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் பரலோகத்துக்குரியவன் என்று சொல்லி சந்தோஷத்தோட பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் மூடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் மூடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் ஆயுள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். சத்தமா உம்மையே இன்னும் ஒருவர் கூட என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் நாட்கள் முடியும். ஒப்பு கொடுங்களே, பிரைஸ் தி லார்ட். என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். அப்பா உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எல்லாம் அறிக்கை பண்ணுவோமா? உம்மையே ஆராதிப்பேன். கைகளை தட்டி உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். தலைக்கு மேல நல்ல கைகளை தட்டி, ஆண்டவரே இந்த சரீரம் நீர் கொடுத்தது ராஜா, இந்த சரீர உறுப்புகள் நீர் கொடுத்தது, நான் அனுபவிக்கிற எல்லா சொத்து சுகங்கள், என்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் நீர் கொடுத்தது. எதுவும் என்னால் உண்டானவைகள் அல்ல, இவைகள் எல்லாமே உம்முடைய ஈவு. இது உம்முடைய கிருபை, இது உமக்கே உமக்கே உமக்கே. என் சுயத்தை அர்ப்பணிக்கிறேன், என் மாம்சத்தை அர்ப்பணிக்கிறேன். உலகத்துக்கு இதுவரைக்கும் வாழ்ந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. நான் உலகத்துக்கு பின்பதாய் நான் ஓடின நாட்கள் போதும், மாம்ச இச்சைகளுக்கு நேராய் நான் ஓடினது போதும். வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும் அவரை அன்பு கூறுவாயாக, அவரை ஆராதிப்பாயாக. எத்தனை ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க? ஆண்டவரே இனி இந்த சரீரத்தை நான் கரைப்படுத்த மாட்டேன். ஒரே ஊற்றிலிருந்து நல்ல தண்ணீர் வர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஒரே ஊற்றிலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட வேண்டும். ஒரே நாவிலிருந்து துதித்தலும் சபித்தலும் வருவது தேவனுக்கு பிரியமல்ல. இந்த சரீரத்தில் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டு, இந்த சரீரத்தில் கர்த்தரை துதித்துக் கொண்டு, இனி உன் சரீரத்தை தீட்டுப்படுத்துற நாட்கள் போதும். உன்னுடைய நாவை தீட்டுப்படுத்துறது போதும், உன் கண்களை தீட்டுப்படுத்துறது போதும். எல்லா கரங்களை உயர்த்தி, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை ஒப்பு கொடுத்து, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன். கர்த்தருடைய வல்லமை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது, அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் மீது இப்பொழுது இறங்கி கொண்டிருப்பதற்காக எல்லாரும் கைகளை தட்டி சந்தோஷமாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமே. ஆமென். ஹல்லேலூயா.
சரி, ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆமாம், இது கொஞ்சம் விளங்க கஷ்டமாக இருந்தாலும் நல்லா விளங்கிக்கணும். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் மனோவா என்கிற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அவர் பேரு? ஆமாம், மனோகரன் ஐயான்ற கூடாது. யார் பேரு? மனோவா. ஆமென். சரி, அப்போ நல்ல கவனிங்க. மனோவாவினுடைய மனைவியினுடைய பெயர் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் சொல்லப்படவே இல்லை. அவளுக்குன்னு ஒரு பெயரை கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன பெயரா? அவள் மலடியா இருந்தாள். அவளை அறிமுகப்படுத்தும் பொழுது எப்படி அறிமுகப்படுத்துறார் ஆண்டவர் அந்த வேதத்தில்? அவள் மனோவாவை பேரை போட்டுவிட்டு அவள் மலடியா இருந்தால். பல ஆண்டுகள் உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த வசனத்துக்கு அடுத்தது மறுபடியும் கீழே ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, அவள் மலடியா இருந்தபடியினால். திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை கேட்கவே ஒரு மாதிரியா தான் இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் அந்த வார்த்தைகளை அந்த இடத்துல உச்சரிப்பதை நம்மளால பார்க்க முடியுது. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் ஒரு நாள் மனோவாவுக்கு தரிசனம் வந்து, மனோவா, நான் உனக்கு குமாரனை கொடுப்பேன், அவன் நசரேயன் விரதமா இருப்பான், அவனை எனக்கென்று நீ வளர்க்க வேண்டும், அவன் மதுபானமோ தீட்டான எதையுமே அவன் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது, எகிப்தியர்களை பெலிஸ்தியர்களை ஆளும்படி நான் அவனை சொல்லுங்க பிரிந்தெடுத்தேன் என்று சொல்லுகிறார். கையை உயர்த்தி சத்தமா ராமன் சொல்லுங்களேன். பிறக்கிறதுக்கு முன்னதாகவே சிம்சோனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், என்ன காரணத்தோடு நான் சிம்சோனை உனக்கு தருகிறேன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலையும் கர்த்தர் தெளிவா பேசுகிறாரு. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அவங்க பெற்றோர்களுக்கு தெரியும் எதனால ஆண்டவர் நமக்கு இந்த பிள்ளையை கொடுக்கிறாரு. 5ஆம் வசனம் வாசிங்க. நியாயாதிபதிகள் 13:5ஆம் வசனம். நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்கும். ஏன்னா பெலிஸ்தியர்கள் 40 வருஷம் இஸ்ரவேலை ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க. உபத்திரவம். நம்ம ஊர்ல வேற எவனோ ஆண்டுகிட்டு இருக்கான், நம்ம அதிகாரம் வேற யாருக்கிட்ட இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சிறை இருப்புக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்ததுனால ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்களை யார் தான் மீட்டெடுக்க போறா? சிம்சோன் உங்களை மீட்டெடுப்பான் என்று சொல்லி நாட்கள் மாறிக்கொண்டே இருக்குது. அவன் வளர்ந்து வர அதுக்கு அடுத்த அதிகாரத்துல சிம்சோனை குறித்து சொல்லப்படுகிறது. அவர் டைரக்டா எங்க தான் போறாரு? பெண் பார்க்க. கையை உயர்த்து வராமன்னு சொல்லுங்க. சிம்சனை குறித்து பயங்கர எஃபெக்டா ஒரு அறிமுகப்படுத்தியாச்சு. அவன் இப்படி இருப்பான், அப்படி இருப்பான், ரட்சிப்பான், அப்படி இப்படி சொல்ல பிறகு அடுத்த அதிகாரத்துல போன உடனே சிம்சோன் இப்ப நேரம் எங்க, அவருடைய முதல் டியூட்டி எங்க ஆரம்பிக்குது? அவருடைய டியூட்டி எங்க தான் ஆரம்பிக்குது? பெண் பார்க்கும்படி. அப்போ போகும் பொழுது அவர் சொல்லுகிறாரு, அம்மா அப்பா, எனக்கு இந்த ஊர்ல இருக்கிற பெண்ணை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. திம்னாத் என்கிற ஊர்ல இருக்கிற பெண்ணைத்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. என் கண்ணுக்கு அவள் இன்பமானவளா இருக்கிறாள், என் மனதுக்கு ரொம்ப ஆசையுள்ளவளா இருக்கிறாள் என்று சொல்லி சிம்சன் சொன்னோன்னு அவங்க அம்மா அப்பா சொல்றாங்க, நம்ம அம்மா அப்பா மாதிரியே. கையை வைத்து வராமன்னு சொல்லுங்களேன். சொல்றாங்க, தம்பி வேண்டாம்ப்பா, நம்ம இதுலயே எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆவிக்குரிய பிள்ளைகள் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க, நீ ஏன்ப்பா அங்கிட்டு போவானே, கொஞ்ச காலம் நாங்களே எல்லாம் பார்த்து செய்வோம்னு சொன்னோன்னே, இல்லம்மா இல்லை, எனக்கு எதுதான் வேணும், திம்னாத்தில் இருக்கிற அந்த பெண்ணு தான் எனக்கு வேணும் என்று சொல்லி யார் ஒத்த கால அடம் பிடிக்கிறா? இப்போ கவனிக்கிறீங்களா? ராமன் சொல்லுங்களேன். சிம்சோன் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் போகிறாரு. சரி, இப்படி நாட்கள் போகுது. அப்போ பெண் பார்க்கும்படி இவங்க கடந்து போறாங்க. பெண் பார்த்து சில காரியங்கள் நடக்குது. அந்த பெண்ணையும் அவர் என்ன பண்ணுகிறார்? திருமணமும் பண்ணுகிறார். பண்ணி முடித்த பிறகுதான் ஸ்டார்ட் ஆகுது. கையை உயர்த்து ராமன் சொல்லுங்களேன். அப்போ விருந்துக்காக யார் போறா? சிம்சோனு. விருந்து இப்பமே இல்லை, அப்பமே இருக்குது விருந்துலாம். கையை உயர்த்து வராமன்னு சொல்லுங்க. இப்போ உள்ள விருந்துலாம் சாதனம், அப்போ உள்ள விருந்து வாசிச்சு பாருங்களாம் பயங்கரமா இருக்குது. இப்பெல்லாம் 3 நாளுக்குள்ள விருந்து கூப்பிட மாட்டேங்க யாரையும், அங்க பயங்கரமா இருக்கு விருந்து. அல்லேலூயா. சரி, அப்போ இவர் விருந்துக்காக போகிறாரு. போகும் பொழுது மாமனார் வீட்டில் கேட்கறாங்க, எப்பா நீ தனியா வந்திருக்க, நான் உங்க கூட 30 சகோதரர்கள்னா நான் வைக்கிறேன், அவரோட சேர்ந்து என்ன பண்ணு, விருந்து கொண்டாடுன்னு சொல்லும் பொழுது பேச்சு வாக்கில் அங்கேயே உட்காந்து நம்ம 4-5 பேர்லாம் எல்லாம் பேசுவாங்களா, அதே மாதிரி சிம்சோன் உட்காந்து பேச உடனே அவருக்கு ஒன்று தோணிச்சு, நான் ஒரு விடுகதையை சொல்கிறேன், அந்த விடுகதைக்கு நீ அர்த்தம் கண்டுபிடிச்சன்னா நான் 30 ஆடைகளையும் துப்பட்டிகளையும் நான் உனக்கு தரேன், ஆனால் சொல்லலையோ நீங்கள் எனக்கு தரணும். பேசி 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 எங்கே போய் முடியுது? கவனிக்கிறீங்களா?
அல்லேலூயா. எத்தனை கவனிக்கிறீங்க? ராமன் சொல்லுங்க. இப்படி உட்காந்து பழக்க விட்டு இப்போ இங்கே ஒரு பெட் மேட்ச் வர ஆரம்பிச்சு விடுகதை. உடனே அந்த அம்மா மனைவி கிட்டையும் விடுகதையை சொல்கிறாரு. ஊர்க்காரெல்லாம் பார்க்குறோம், ஊர்க்காரெல்லாம் தேடி பார்க்குறோம், விடுகதைக்கு ஒன்றும். 7வது நாள் நெருக்கிட்டான், மனைவியை வந்து பிடிச்சிட்டாங்க. அந்த ஊருக்காரன் நம்மக்கிட்ட விடுகதையை போட்டுட்டு 30 வஸ்திரத்தையும் கேட்குறான், நம்மளால் கொடுக்க முடியாது. ஒழுங்கா உன் கணவன்கிட்ட கேட்டு நீ விடுகதை என்கிட்ட சொல்லி, இல்லைன்னா உன் அப்பா அம்மாவை எல்லாம் தீய வச்சு நான் என்ன பண்ணிடுவேன். ஏமா நான் ஏதோ படத்தில் இருக்கிற கதையை சொல்லலை, பைபிளில் இருக்கிற ஸ்டோரி. கையை வைத்து வராமன்னு சொல்லுங்க. எல்லாரையும் நான் கொளுத்திடுவேன்னு சொன்னோன்னே ஐயோ பாவம், ஐயோ எனக்குன்னு வந்து வாச்சாரே ஒரு புருஷரு அப்படி சொல்லி போய் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறான். நம்மளை மாதிரியே அழுது காரியத்தை சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான். அவனும் அப்படியே உட்காந்து கேட்டுட்டு அப்படி சொன்ன சிம்சன் பாவம். ஆண்களே பாவம், ராமன் சொல்லுங்களேன். கொஞ்சம் அப்படி சோர்ந்த உடனே நல்ல ஆண்களுக்கு மனம் இறங்கிடும். சில கல்லானாலும் என்னன்னு இறங்கவே இறங்காது. கையை வைத்து ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல ஆண்களுக்கு உடனே இறங்கிடும். இறங்கின உடனே விடுகதையும் அவர் என்ன பண்ணிட்டாரு, சொன்னதுதான். இந்த அம்மா நேர போய் என்ன பண்ணிட்டாங்க, பெலிஸ்தியர்கிட்ட தலைவர்கிட்ட போய் சொன்னோன்னு அவர்கள் அன்னைக்கு பெட் மேட்ச் நடக்குது வந்தோன்னே விடுகதைக்கு நான் விளக்கம் சொல்கிறேன் பார் சொன்ன டான் சொன்னோன்னே சிம்சனுக்கு ஒன்றும் ஓடலை. உடனே சிம்சன் நேராக ஒரு ஊருக்கு போகிறாரு. ஊருக்கு போன உடனே 30 பேர், எந்த பாவமோ தெரியல, 30 பேரை பிடிக்கிறார். 30 பேர் என்ன பண்ணுறாரு கவனிக்கிறீங்களா? 30 பேரையும் சங்காரம் பண்ணி அவன் போட்டிருக்கிற வஸ்திரத்தை உரிந்து கொண்டு யார்ட்டு கொடுக்கிறாரு. இந்த 30 வஸ்திரம் பிடிச்சிக்கோ இப்படி கொடுக்குற. அப்போ ஏன் இந்த காரியம் சிம்சோனுக்கு நடந்தது? வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை தெளிவா வாசிங்க. அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்தரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார். ஆமென். எத்தனை பேருக்கு விளங்கிச்சு? இவன் தன் இனத்துக்குள்ளேயே பெண்ணை பார்த்திருக்கலாம். ஆனா தன் கவனிக்க இப்பதான் விளங்கும். தன் இனத்துக்குள்ள பெண் பார்க்காமல் அவங்க அம்மா சொல்றாங்க, எப்பா விருத்த சேதனம் இல்லாத பெண் நமக்கு எதுக்குப்பா? அவங்க எதுக்கு? நம்ம யெகோவா ஆண்டவரை ஆராதிக்கிறோம், அவங்க வேற யாரையும் ஆராதிக்க எதுக்கு? ஆனால் இல்லை எனக்கு வேணும். அப்ப ஏன் சிம்சோன் இந்த காரியத்தில் வைராக்கியமா இருந்தார்னா, வேதம் சொல்லுகிறது, இதை கொண்டுதான் பெலிஸ்தீர்களோட சிம்சோனுக்கு நான் எதை உருவாக்கணும், எதிர்ப்பை நான் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் முன் குறித்ததை மனோவாவின் மனைவி ஆகிய சிம்சோனின் தாயார் அறியாதிருந்தாள். அப்ப சில நேரம் உங்க வாழ்க்கையில சில தீமைகள் நடக்கும். கவனிங்க. சில நேரம் உங்க வாழ்க்கையில உங்க ட்ராக் மாறும். சில தீமைகள், பிரச்சனைகள் என்னமோ நடக்கும், வித்தியாசமா நடக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மாறாகவும் சில தீமைகள் சபைக்கு மாறாக என்னமோ ஒரு வித்தியாசம் நடக்கும். ஆனா என் ஆண்டவர் கொஞ்சம் வித்தியாசமானவர். அந்த தீமையை கூட சில நன்மைக்கு எதுவாக என் ஆண்டவர் மாற்றுவார். கையை உயர்த்துறாமன்னு சொல்லுங்க. அதை நல்லா விளங்கிக்கணும். அப்போ பாஸ்டர் நீ சொல்றதை பார்த்தா சபைக்கு விரோதமாக செஞ்சாலும் வேதத்துக்கு விரோதமாக செஞ்சாலும் நல்லதா முடியுமோ? வெயிட், கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அப்போ சிம்சனுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் மாறினது. ஆனா அது அப்படியே என்ன ஆயிடுச்சு, பெண்ணை பார்க்கிறாரு. திருப்பி அவர்களுக்கும் பெலிஸ்தருக்கும் யுத்தம் உண்டான உடனே அந்த உறவை ஆண்டவங்க கட் பண்றாரு. கையை உயர்த்து ராமன் சொல்லுங்களேன். உடனே அங்க உறவு கட் ஆகுது. சிம்சன் வேகமா பெண் வீட்டுல இருந்து கோவப்பட்டுட்டு அவர் வெளியே போறாரு. வெளியே போயிட்டு ஒரு நாள் ஆட்டுக்கறியெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு தன் பொண்டாட்டியை பார்க்க வந்து அங்க அடுத்தது பக்கத்துல ஒரு ஆள் இருக்கான். யாரா நீ? நான் தான் இவளுடைய கணவன். சிம்சனுக்கு ஒன்றும் விளங்கல. அப்ப ஆண்டவர் அங்க உடனே அந்த உறவை துண்டிச்சு அவன் அங்கிருந்து வெளியே அனுப்புறாரு. காரணம், அவர் நினைச்சது அந்த எதிர்ப்பு இங்க உருவான உடன் சிம்சனை ட்ராக்கை பிரிச்சு அனுப்ப. எப்பா நான் நினைச்சது நடந்துருச்சு, இனி உன் ட்ராக்கை பிரிச்சுட்டு இனிமே நீ இவர்களுக்கு விரோதமா நீ யுத்தம் பண்ணு. கையை உயர்த்து ராமன் சொல்லுங்களேன். ஏன்னா சிம்சோனை ஆண்டவர் பெலிஸ்தேர்களுக்கு விரோதமாக தான் உருவாக்கவே செஞ்சாரு. அவருடைய நோக்கமே என்னதான், பெலிஸ்தேர்களுக்கு விரோதமா இவன் என்ன பண்ணணும். ஆனால் இங்கே ஐயா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, வளர்ந்து எல்லாம் ஆயிடுச்சு, ஒன்றும் நடந்த மாதிரியே தெரியல. அவர் பாட்டுக்கு பலசாலி அலைஞ்சார் வந்தார், ஒருக்கும் முயற்சி நடக்கலை. அப்போ பார்த்தாரு, சரி இது உன்னை இப்படி விட்டால் நீ காரியம் வாய்க்காது, நான் ட்ராக் என்ன பண்ணுறேன். சிலர் ஆண்டவர் கர்த்தர் அழைப்பார், நீ வாயா, வா ஊழியத்துக்கு வா, நீ இதுக்கு வா, நீ என் திட்டத்துக்கு வா. ஒன்றும் நம்ம என்ன பண்ணவே மாட்டோம். செவி 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 கொடுக்கவே மாட்டோம். எனக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்குது, எனக்கு அது இருக்குது, இது இருக்குது, எனக்கு பயங்கர பிஸியாக இருக்கிற, எல்லாம் அப்படி இருக்கிற என்னத்துலையா சொல்லுவோம். கர்த்தர் பார்ப்பார், சரி வீட்டுக்கு நடுவில் ஒரு தீமை தூக்கி பொத்துன்னு போடுவார், உன் பிஸ்னஸில் ஒரு வேலையை போடுவார், உன் குடும்ப உறவுக்குள்ளே தூக்கி ஒரு வேலையை போடுவார், தீமையாக மாறும்.
பிரச்சனையாக மாறும். அதுக்கப்புறம் தான் ஞான உதயம். ஆஹா, அப்போ ஒப்பு கொடுப்போம். யோனாவை போல மீன் வயிற்றுக்குள்ள உட்காந்து, ஆண்டவரே என் சிரசு முழுதும் கடல் பாசினால மூடி இருக்கு, என்னை வெளியே கொண்டு வந்து போட்டுருங்க. அப்போ நல்லா விளங்கி கொள்ளுங்க, சில தீமைகள் நடக்குதா, அப்போ நம்ம யோசிக்கணும், கர்த்தர் நம்மக்கிட்ட என்னமோ செய்ய சொல்ல வைக்கிறாரு, கர்த்தர் நம்ம ட்ராக்கை கொஞ்சம் மாற்றணும்னு நினைக்கிறாரு, கர்த்தர் என்னமோ செய்யணும்னு ஆசைப்படுகிறாரு. அதை விளங்கி கொண்டு தேவ திட்டத்துக்கு நேரம் நம்ம வழியை வச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆண்டவர் எல்லாமே வித்தியாசமாக தான் செய்வார். நடக்கும்போது விளங்காது, செஞ்சு முடிச்ச பிறகு தான் அது விளங்கவே செய்யும். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்கள் வித்தியாசமானவைகளா இருக்கும். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற எப்படிப்பட்டவர்? ரொம்ப வித்தியாசமானவர். ஆமென்.